அமைதியான காடு, மந்திர ஒலிகள், அக்னி. கண்ணீரோடு தவம் செய்யும் மிருகண்டு முனிவர். எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் சிவா. அவன் வாழ்நாள் குறைந்தாலும் பரவாயில்லை. அறிவு, பக்தி நிறைந்தவனாயிருக்கணும். வானம் பிரியுது. சிவன் தோன்றுகிறார். நீண்ட ஆயுள் ஆன அறிவில்லாத மகன். குறைந்த ஆயுள் ஆன ஞானம் நிறைந்த மகன் வேண்டுமா? முனிவர் சிரித்தார். ஞானம்தான் வாழ்வின் ஆயுள் சிவா என்று கூறி தவத்தை தொடங்கினார். 10 மாதம் கடந்து ஒரு குழந்தை பிறப்பு. அந்த நாள் பிறந்தான் மார்க்கண்டேயன். அழுகை இல்லாத குழந்தை, கண்களில் அமைதி, இதயத்தில் சிவன். அவன் விளையாடினதும் சிவலிங்கத்தோடுதான், அவன் பேசினதும் சிவன் பெயரோடுதான். அறியாமல் நெருங்கும் மரணம். நாட்கள் ஓடுச்சு. 16 வயது நெருங்குச்சு. பெற்றோர்களின் முகம் சிரிப்பில்லாமல் மாறுது. மார்க்கண்டேயன் மெதுவா கேட்டான், என் வாழ்க்கையில் மறைக்கின்ற உண்மை என்ன? உண்மையை சொன்னாங்க. அவன் ஒரு நிமிடம் கூட நடுங்கல. என் ஆயுள் என் கையில் இல்லை. என் உயிர் சிவன் கையில் இருக்கு. யமன் வரும் இரவு. கருமையான வானம் காற்றோடு நடுங்குது. யமன் தோன்றினான். கண்களின் கடமை, கையில் பாச கயிறு. நேரம் முடிந்தது. மார்க்கண்டேயா, அந்த சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? ஓடல, அழல, சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சான். சிவா, நீ இருக்கும்போது மரணம் எங்கே? மரணமே தவறிய நிமிடம். யமன் பாச கயிறு வீசினான். அது சிவலிங்கத்தையும் சுற்றிச்சு. ஓம் நம சிவாய. அடுத்த நொடி பூமி நடுங்குது. சிவலிங்கம் உடையுது. யார் என் பக்தனை சீண்டியது? உக்கிரமான சிவன் தோன்றினார். ஒரே அடியில் யமன் சாய்ந்தான். மரணம் அன்று தோல்வி கண்டது. சிவன் சொன்ன வார்த்தை. சிவன் மார்க்கண்டேயனை பார்த்து அன்போடு சொன்னார், உன் பக்தி காலத்தையும் வென்றது, மரணத்தையும் கட்டுப்படுத்தியது. நீ என்றும் 16 வயசோடு வாழ்வாய். அந்த நிமிடம் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி ஆனான். மனதை தொடும் முடிவு. இந்த உலகத்தில் நம்பிக்கை உடைந்தாலும் பக்தி உடையக்கூடாது. ஏனென்றால் பக்தி இருந்தால் கடவுள் நிச்சயம் நம்ம பக்கம்தான். இந்த கதை உங்க மனசுக்கு தொட்டுச்சுன்னா கமெண்ட்ல ஓம் நம சிவாயன்னு எழுதுங்க. இந்த கதை இன்னொருவருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.